முதலமைச்சரை திரையில் தேடுகிறவனாக தமிழன் இருக்கிறான் என்று நாம் பேசுவதை பார்க்கிறோம். இங்கே கருத்தியலுக்கு, போராட்டங்களுக்கு, தியாகங்களுக்கு, முற்போக்கு சிந்தனைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட இத்தனை கோடி வருமானம் வரும் அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை தமிழகத்திலே இருக்கிறது. திரைப்படத்துறையிலே வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து விட்டார். ஆகவே அவரை முதலமைச்சராக்க வேண்டும். ஊர் ஊராய் செல்ல வேண்டாம், மக்களுக்காக போராட வேண்டாம், வழக்குகளை சுமக்க வேண்டாம், தடியடி வாங்க வேண்டாம், சிறைச்சாலை செல்ல வேண்டாம், ஏகம் எதுவும் செய்ய வேண்டாம். திரையில் தோன்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட முடியும்.